எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். பிறக்க இருக்கிற 2024 வருடத்தின் முதல் நாளில் இந்த 5 செடிகளை வீட்டில் வைத்து விடுங்கள். நீங்க 2024 பிறப்பதற்கு முன்னாடி வச்சாலும் சரி, அல்லது அன்றைய நாளில் வச்சாலும் சரி, வருடத்தினுடைய தொடக்கத்தில் இந்த 5 செடிகளும் ஒவ்வொருவரின் வீட்டிலும் இருக்க வேண்டும். சார் எங்க வீட்டில் வைக்க முடியாது சார், இடமில்லை அப்படின்னா மொட்டை மாடியில் 5 தொட்டி வாங்கி அதிலையாவது வையுங்க. இடம் இருக்குதுன்னா தாராளமா வையுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் இதை வைக்க சொல்றீங்க அப்படின்னா, ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம் என்பது சில விஷயங்களை கொண்டு தீர்மானம் செய்யப்படுகிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. விளக்கு, சுத்தம், வாசனை, பூஜைகள், சில வஸ்துக்கள், இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த வரிசையில விருட்சங்களுக்கும் தனி இடம் உண்டு. விருட்சங்கள்னா செடிகள், மரங்கள். இதெல்லாம் இப்போ மரம் வைக்கிற அளவுக்கு, அதாவது மரமா மாறுற அளவுக்கு பெரிய செடி வைக்கிறதுங்கிறது நாட் பாசிபிள். இடமே இல்லை. சின்ன சின்ன செடிகளை நாம் வீட்டில் வைத்தோம் என்று சொன்னால், அதுவும் நான் இப்ப சொல்ற இந்த 5 செடிகளை வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் செல்வது தடுத்து நிறுத்தப்படும். எவர் ஒருவரின் வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் செல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சென்று கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. தெய்வ சக்திகள் பரிபூரணமாக வாசம் செய்யும். எதிர்மறை சக்திகள் இருக்கிற இடத்துல நல்ல சக்திகள் வராது. சினிமாவில் காட்டுற மாதிரி எதிர்மறை சக்தியை அழிச்சிட்டு நல்ல சக்தி வருங்கிறதெல்லாம் சினிமா. ரியாலிட்டியில எதிர்மறை சக்தி இருக்கும் இடத்தில் நேர்மறை சக்தி வராது. ஸோ அந்த எதிர்மறை சக்தியை நீக்கணும். அதுக்காக தான் தூபம் போடுங்க, இந்த மாதிரி செடிகளை வையுங்க, பூஜைகளை செய்யுங்க, வீட்டை உப்பு போட்டு, அதாவது உப்பு தண்ணியில கொட்டி அந்த தண்ணியை வச்சு வீட்டை சுத்தம் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யறதுனால எதிர்மறை சக்தி அழிந்து போய்விடும். அதன் பிறகு அங்க தெய்வ சக்தி வழிபாடு செஞ்சா தெய்வ சக்தி அங்கு பரிபூரணமாக நிலைத்து இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த 5 செடி இருக்கும் பட்சத்திலும், அந்த 5 செடிகள் நல்லபடியாக வளரக்கூடிய பட்சத்திலும் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அந்த செடிகள் வளர 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 உங்களுடைய இல்லங்களிலே பணவரவும் வந்து கொண்டே இருக்கும், தனவரவும் வந்து கொண்டே இருக்கும், ஐஸ்வர்ய கடாட்சமும் நிறைந்து கொண்டே இருக்கும். அதுல முதல்ல சொல்றது என்னன்னா, மருதாணி செடி. மருதாணி அப்படிங்கிறது லக்ஷ்மி வாசம் செய்யும் 108 பொருட்களில் முதன்மையான ஒரு செடி. இந்த மருதாணி செடியை அந்த காலத்துல வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளர்ப்பாங்க. காலையில எந்திரிச்சு இந்த மருதாணி செடியை கண்குளிர பார்ப்பாங்க. இந்த மருதாணி செடியை பார்க்கறது அப்படிங்கிறது சாட்சாத் அந்த லக்ஷ்மியையே தரிசனம் செய்வதற்கு சமமாம். காலையில இந்த மருதாணியை பார்க்கறதுங்கிறது லக்ஷ்மியே தரிசனம் செய்வதற்கு சமமான பலனை பெற்றுத்தரும். இந்த மருதாணி செடி இருக்கக்கூடிய இடத்திலே எதிர்மறை சக்திகள் உள்நுழையாது. கண்டிப்பா உள்நுழையாது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே அந்த இடத்தில் நிறைந்து இருக்கும். இந்த நேர்மறை சக்திகள் யாவும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை அழித்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை பல மடங்கு பெருக்கி தருவதற்கு வழிவகை செய்யும்.
மருதாணி செடி ஒரு லக்ஷ்மி கடாட்ச மூலிகை என்பதனால் இந்த செடி வளர 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 பணமும் பல மடங்கு உங்களுடைய இல்லத்திலே சேரும். ரெண்டாவது பொருள் என்னன்னா கற்றாழை. அந்த காலத்தெல்லாம் கற்றாழைய வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விடுவாங்க. கற்றாழை செடியை வளர்ப்பாங்க. இந்த கற்றாழைய குமரிங்கிற பெயராலும் அழைப்பாங்க. எப்போதும் இளமையை கொடுக்கக்கூடியது. அதாவது கற்றாழைய நம்ம உள்ளங்கை அளவுக்கு வெட்டி மேல்தோலை சீவிட்டு 7 முறை புது புது தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்து பசு மோர்ல கலந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா வயிற்றுப்புண் நீங்கும், உடல் காயகல்பமாகும், இளமை எப்போதும் நீடித்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கற்றாழை பயன்படுது. ஆன்மீக ரீதியாக கற்றாழை என்பது எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடியாக பார்க்கப்படுகிறது. இந்த கற்றாழை இருக்கிற இடத்துல ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை என்று சொல்லக்கூடிய கெட்ட செய்கைகள் எதுவுமே செய்ய முடியாது. செய்தாலும் அந்த வீட்டில் அது பலிக்காது. கற்றாழை செடி வளர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமாக ஒரு தொட்டியில் வச்சு வளருங்க, அழகாக வளரும். இந்த கற்றாழை செடி வளர வளர உங்களுடைய இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்து இருக்கும். அடுத்து 3வது செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி. 5 இதழ்களை கொண்ட சிகப்பு செம்பருத்தி செடியை நட்டு வைத்து வளருங்கள். இந்த செடி எவ்வளவு அளவுக்கு பவித்திரம்னா, இந்த 5 இதழ் கொண்ட செம்பருத்தி செடி எந்த வீட்டில் வளர்கிறதோ அந்த செடி எப்படி வளருதோ அதே மாதிரி வீட்டில் செல்வமும் வளரும். இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இது பல பேருக்கு தெரியாது. சில விருட்சங்கள் வளர வளர அந்த வீட்டுக்கே ரொம்ப நல்லது. அந்த வகையில் இந்த செம்பருத்தி செடி வளர வளர அந்த வீட்டில் பணவரவும் அதிகரித்து கொண்டே இருக்கும். செம்பருத்தி செடியை அந்த காலத்துல நட்டு வச்சு வளர்ப்பாங்க. முன்னாடி பூஜைக்கு பூவை பயன்படுத்திக்கலாம். செம்பருத்தி செடி தினமும் தரிசனம் செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. குறிப்பா வாஸ்து தோஷம் இருப்பவர்கள் ஒரு செம்பருத்தி செடியை வீட்டில் வளர்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் வாஸ்து பிரச்சனை ஏதாவது இருந்தா கூட அது அத்துணையும் நீங்கும். ஏன்னா சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க, வாஸ்து பிரச்சனையா இருக்கும், இடிக்கிறம்பாங்க, மனசு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. ஒரு செம்பருத்தி செடியை வச்சிருங்க, அந்த வீட்டில் இருக்க வாஸ்து தோஷம் அத்துணையும் நிவர்த்தி ஆகும். அடுத்து வெள்ளெருக்கன் செடி. பல பேர் இந்த வெள்ளெருக்கன் செடியை வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மற்ற செடிகளைப் போல் இல்லாமல் இந்த வெள்ளெருக்கன் செடி பவித்திரத்தின் உச்சமாக கருதப்படுகிறது. துளசி மாதிரி. துளசி, வெள்ளெருக்கன் இதெல்லாம் ஒரே கேட்டகரி. இந்த வெள்ளெருக்கன் அப்படிங்கிறது ரொம்ப பவித்திரமானது, பிள்ளையாருக்கு உரியது, லக்ஷ்மிக்கு உரியது. சில விருட்சங்கள் வளரும் இடத்திலே தெய்வ சக்தி சூழ்ந்திருக்கும். அதில் ஒன்று வெள்ளெருக்கன் செடி. வெள்ளெருக்கன் செடியை வீட்டில் வளர்த்தலாம், எந்த தவறும் இல்லை. வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம், தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். இந்த வெள்ளெருக்கன் செடி வளர வளர வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், குபேர கடாட்சம் நிறைந்திருக்கும். ஏன் இதை வளர்ப்பதற்கு தயங்குகிறார்கள்? சில பெரியவர்கள் இதை வேணாம், வீட்டில் வளர்க்க வேணாம்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது சுத்தமாக இருக்கணும். இந்த தீட்டாகிற காலகட்டத்தை தொட்டுட்டிங்கன்னா அது வாடி போயிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. எங்களால் வளர்க்க முடியும், எங்களால் வெள்ளெருக்க செடி வச்சு பராமரிக்க முடியும், தீட்டு காலத்துலையும் எப்படி நாங்கள் முறையாக இருக்கணுமோ இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்பவர்கள் மட்டும் வெள்ளெருக்க செடியை வீட்டில் வைத்து வளருங்கள். ரொம்ப நல்லது. வெள்ளெருக்க செடி வளர்ந்ததுன்னா அது அந்த அளவுக்கு நல்லது. வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சியை பல மடங்கு உயர்த்தி கொடுப்பதற்கு இந்த வெள்ளெருக்கு செடிலாம் பயன்படுது. நல்லது. அடுத்து துளசி. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு செடி. துளசி இருக்கும் இடத்தில் அந்த தேவியே வாசம் செய்கிறாள். துளசி எந்த அளவுக்கு நாம் பராமரித்து பூஜை செய்து வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் எந்த குறையும் வராது, நல்லது நடக்கும். வீட்டுக்கு நடுவில் துளசி மாடம் வச்சு வழிபாடு செய்வாங்க அந்த காலத்தில். இப்போலாம் அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீட்டுக்கு வெளியில் வச்சு கூட சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம் காட்டி கும்பிடலாம். தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். துளசிங்கிறது சிறந்த மருத்துவ மூலிகையும் கூட. எல்லார் வீட்லேயும் இருக்கணும். தீட்டு அப்படி இப்படிங்கிறது இந்த துளசிக்கு இருக்குது. இருந்தாலும் இது ஒரு மருத்துவ மூலிகை, ரொம்ப நல்லது.
ஆன்மீக ரீதியாக சொல்லணும்னா வளர்க்க முடிந்தவர்கள் தாராளமாக துளசி செடியை வீட்டில் வளருங்க. அது வளர 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 உங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குங்கிறதுல ஐயமில்லை. ஸோ இந்த வீடியோவில் இந்த 5 செடிகளை பற்றி பார்த்தோம். இந்த 5 செடிகளையும் 2024 வருடத்தில் உங்களுடைய வீட்டில் வையுங்கள். 5ஐயும் வைக்க முடியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட் 2 செடியையாவது தேர்வு செய்து வையுங்க. ரொம்ப நல்லது, வீட்டுக்கு ரொம்ப நல்லது, உங்களோட குடும்பத்தாருக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வளர 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 உங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குங்கிறதுல ஐயமில்லை. ஸோ இந்த வீடியோவில் இந்த 5 செடிகளை பற்றி பார்த்தோம். இந்த 5 செடிகளையும் 2024 வருடத்தில் உங்களுடைய வீட்டில் வையுங்கள். 5ஐயும் வைக்க முடியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட் 2 செடியையாவது தேர்வு செய்து வையுங்க. ரொம்ப நல்லது, வீட்டுக்கு ரொம்ப நல்லது, உங்களோட குடும்பத்தாருக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.